ஹாய். இன்னைக்கு பிள்ளையார் சாமி கும்பிட்றதுக்கு கொழுக்கட்டை வைக்க போகிறேன். சுண்டல் அவியுது, பூரணத்துக்கு பருப்பு அவியுது, தட்டைப்பயிறு. இது கொழுக்கட்டைக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். கொஞ்சம் நெய் போடுவோம். நெய் போட்டு இந்த மாவை கிண்டும் போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வருவதற்கு நெய் போடணும். இப்போ மாவை ஊற்றுவோம். கட்டி பிடிக்காத அளவில் நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டியாச்சு, கட்டி ஆகிட்டு இப்போ கையில் ஒட்டாத அளவு தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா பதமாகிட்டு பாருங்கங்க, நல்லா அவிஞ்சிருச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கிடணும். சூட்டோட மண்டவலத்தை போட்டால் இழகிடும் மண்டவலம், அப்போ பிசு பிசுன்னு ஆயிடும். அதனால் நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்ப்போம். 1 கிலோ மண்டவலம் வாங்கியிருக்கோங்க. ஏலக்காய் எடுத்துருக்கேன், தட்டி போடும். இப்போ இந்த வெள்ளத்தை நொறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போடும். இப்போ பூரணம் ரெடி ஆகிடுதுங்க. கொழுக்கட்டை பிடிச்சியாச்சு பாருங்க, சூப்பராக மெதுவாக இருக்குது. இந்த பூரணம் வச்சு அழகாக கொழுக்கட்டை பெருசு பெருசாக செஞ்சுருக்கேன். பூரணம் நிறையா வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சுருக்கேன். சுண்டல் ரெடி ஆகிடுதுங்க. இப்போ அவிஞ்சிருச்சான்னு பார்ப்போங்க. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம்.